வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு ரவா லட்டு தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பால் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவை இல்லை வறுக்காத ரவை எந்த ரவை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 கப் பால் சேர்த்து இதை நல்லா இப்போ கலந்துக்கலாம். ஏடோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க, மொத்தமாக சேர்த்துக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ ரவையும் பாலையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இந்த பதத்துக்கு இருக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பாதாமை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரவை நல்லா ஊறி இருக்கு. இந்த ரவை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தோசை தவா சூடேறட்டணும்ல. இப்போ இந்த மாதிரி நம்ம தட்டிக்கலாம். கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். இப்போ மேலே நல்லா வெந்திருக்கு, திருப்பிக்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு. இது மாதிரி செவந்து வரணும். இப்போ இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இது மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ 1 கப் ரவையில் நமக்கு 2 ரவை சப்பாத்தி கிடைச்சிருக்கு. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ ரவை சப்பாத்தி நல்லா ஆறி இருக்கு. இந்த சப்பாத்தியை இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக அரைக்கக்கூடாது, பல்ஸ் தான் கொடுக்கணும். பல்ஸ் கொடுத்து எடுத்தாச்சு. இப்போ ரவை எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த ரவையை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் ரவை சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவைக்கு 1/2 கப் சர்க்கரை போதும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா 3/4 கப் சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை பவுடர் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். சர்க்கரையை பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இந்த சர்க்கரையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் நம்ம இதில். இப்போ
இப்போ கையால் இதை நல்லா 1 நிமிஷம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ரவையில் இருக்கிற ஈரப்பதமே போதும், நமக்கு பால் நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் இப்போ லட்டுவாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. லட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. எல்லா மாவையும் லட்டு பிடிச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிருக்கு பாருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.